நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீட் ஆஃப் ஹீட். ஸோ இந்த சீட் ஆஃப் ஹீட்ல வந்து ரொம்ப ஹானஸ்டான கேள்விகள் இருக்கும். நீங்க ஹானஸ்டான பதில்கள் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ரொம்ப சிம்பிளா தான். அப்போ ஹானஸ்டா இருக்க கூடாதா? உங்களுக்கு தெரியுமா? யூ டோன்ட் நோ ஹானஸ்டா இல்லையான்னு நீங்க அட பாவமே. இன்னும் இது ஒரு மிரட்டலா இருக்கே நமக்கு. மிரட்டல் அடியா இருக்கு. ஓகே, எனிவேஸ் அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க யோசிக்க வேணாம் சார். பாவம். ஓகேவா? ஓகே, பிருத்விராஜ் உங்ககிட்ட. உங்களை இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கீப் லவ்விங். லவ் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ளீஸ். ஆமா. ஓகே, நீங்க கார்ல போகும்போது கண்ணு எதிர ஒரு அநியாயம் நடந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி என்னோட மை கேரக்டர் வச்சு நான் காரை நிப்பாட்டி ஐ வில் கோ அண்ட் ரியாக்ட். ஓகே, அங்க போய் சில இடங்கள்ல பண்ணக்கூடாது. நான் ஒரு ஆக்டர், கேரளாவில் வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ நான் இன்வால்வ் ஆனா மேபி இட் வில் பிகம் மோர் அக்லி. எனக்கு தெரியும், பட் இன்ஸ்டிங்க்டிவா நான் இன்வால்வ் ஆயிடும். பட் அப்படியா? ஆமா, அப்படி ஆயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? நிறைய வாட்டி. ஓ, எக்கச்சக்க கதை இருக்கும் போல. அது இன்னொரு தனி எபிசோட்ல கேட்டுப்போம். ஓகே, உங்களை பத்தி வந்த காசிப், உங்களுக்கு பிடிச்ச ஒரு காசிப், அட இது ஒரு நல்ல காசிப்பா இருக்கே அந்த மாதிரி. நான் நடிக்கிற எல்லா ஹீரோயின்ஸ் கிட்டயும் நான் லவ் ரிலேஷன்ஷிப் இருக்க பயங்கர ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஆமா ஆமா, ஏன்னா எல்லாருமே இவ்வளோ அழகு, so such beautiful girls. ஆமா, every heroine apparently I fall in love with and they fall in love with me and we are in a relationship. ஆனா இப்போ வந்து சமீபத்துல வந்து யாருமே அப்படி சொல்றது இல்ல. ரொம்ப வருத்தப்படுறாங்க. I think கல்யாணம் ஆயிட்டனால மேபி குட்டையை குழப்ப கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல எண்ணம் உடையவர்கள். உங்களுடைய பேக் போன் யாரு? அம்மாவா வைஃபா? வைஃப். ஓகே, ஏதாவது ஹீரோயின் மேல உங்களுக்கு கிரஷ் இருந்திருக்கா? ராணி முகர்ஜி. ராணி முகர்ஜி. ஓகே, பிரச்சனை வராத ஒரு இடத்துல சொல்லிங்க. ஆமா, நான் யாரு? தமிழ்ல மலையாளத்துல சொன்னா மாட்டிப்பாரு. வெரி ஸ்மார்ட் மேன். ஓகே, நீங்க இப்போ ஆக்டரா இருக்கீங்க, நீங்க சூப்பரா பாடுறீங்க அண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றீங்க, டைரக்டர் ஆவலாம் அப்படி. டைரக்ஷன் தெரியும், சினிமாட்டோகிராஃபி தெரியும், ஆமா, இதெல்லாம் ஸ்கிரிப்ட் தெரியும். எல்லாரையும் பயம்படுத்துறீங்க. இந்த மாதிரி நீரஜாலாம் ஐயோ ஓகே அப்படின்னு டென்ஷன் ஆற அளவுக்கு நடந்துக்கிறீங்க. நீரவ் வந்து ஒன் ஆஃப் இந்தியாஸ் பெஸ்ட்ங்க. அதனால தான் நானும் சொல்றேன் ஒன் ஆஃப் இந்தியாஸ் பெஸ்ட் ஆச்சு அவரு. சோ இப்போ நீங்க டைரக்ட் பண்ணனும்னா யார வந்து பேரா போடுவீங்க, ஹீரோ ஹீரோயினா போடுவீங்க? மோகன்லால், மஞ்சு வாரியர். ஓ ஓகே, லாலேட்டன் அண்ட் மஞ்சு வாரியர். நீங்க யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும், சாரி சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு வென்யூல ஐ ஷுட் ஆல்வேஸ் whenever I get a chance thank ரேவதி சேச்சி, தி ஆக்ட்ரஸ். ஏன்னா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு 10-12 டேஸில் ஐ கம்ப்ளீட்லி லாஸ் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப போரிங். காலையில் செட்டில் வந்து உட்கார வச்சு ஐ பி ரீடிங் சம்திங், ஷார்ட் ரெடி, ஓகே, யாரோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, ரொம்ப போரிங். ஐ வாஸ் இன் காலேஜ், ஐ கேம் ஃபார் அ சம்மர் வெக்கேஷன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரன் அவே. ரேவதி சேச்சி தி ஒன்லி பர்சன் ஹூ ஸ்பாட்டட் திஸ். ஷீ ஸ்பாட்டட் திஸ். ஆமாம், ஏதோ வித்தியாசமா இருக்கா. அண்ட் என்னை உட்கார வச்சு ஷீ கேவ் மீ லைக் a 1 hour lecture about உனக்குள்ள இருக்கு, ஒரு ஆக்டருக்கு தேவையான எல்லாமே உனக்குள்ள இருக்கு. ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் இன் a big way for my career actually. Thank you ரேவதி மேம், thank you very much. அவர் சார்பா சொல்றோம். அடுத்தது ஒரு நாள் இவராய் பார்க்கலாம், யூனோ அவர் எப்படி யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் ஐயோ, கமல்ஹாசன் easily. I am a huge fan of Kamal Hassan the director. He is the most extraordinarily talented filmmaker in the country. சரி, இப்போ வசந்த் பாலன் இருக்காரு, அவர்கிட்ட டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு क्वेश्चन கேட்கலாம்னா என்ன கேட்பீங்க? சார், அடுத்த படம் என்ன ஹீரோ வச்சு எப்ப பண்றீங்க சார்? கதை கிடைச்சோனே சார். ஓகே, அப்போ ஒரு 6 வருஷம் ஆயிடும் சார். ஆமா, கண்டிப்பா. அவர் இன்னுமே போய் அது 75 hours of hidden camera footage எல்லாம் பண்ணி வர டைம்ல. ஓகே, இப்போ அந்த காஃபி சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கு. நீங்க ஃபனியா சில்லியா இஃப் யூ கேன் சேலஞ்ச் சம்படி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு யாருக்கு நீங்க காஃபி சேலஞ்ச் கொடுக்கலாம்? சித்தார்த், நீ ஒரு வாரம் டயட் பண்ணுடா, அதான் உனக்கு சேலஞ்ச். அப்படியா? ஆமா. ரொம்ப கஷ்டமா? ஏங்க, அவன் வந்து கடவுள்கிட்ட இருந்து பயங்கரமான வரம் கிடைச்சவன். அவன் சாப்பிட்ற அளவுக்கு if we all eat, no, we'll die. ஆமா, on the spot death தான். But he is so slim and fit. அது என்ன பண்றான்? அவர் சாப்பிடுற சாப்பாடை நம்ம பார்த்தாலே குண்டாயிரும் அந்த மாதிரி. ஆமா, and it's not like அவன் வந்து ஜிம்முக்கு போறான், nothing. எப்பாச்சும் ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணா அவ்வளவுதான். வந்து காட் கிவ். அவன் என்ன பண்றான், அவன் அது எனக்கு பார்த்து தெரிஞ்சே ஆகணும். ஆமா. ஓகே, சோ உங்களுடைய சீட் ஆஃப் ஹீட் முடிஞ்சாச்சு. ஓகே, இப்போ வசந்த் பாலன் அவர்களுக்கு கடவுள் வரம் கொடுத்தா என்ன வரம் கேட்பீங்க? இந்தியா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடா இருக்கணும் அப்படின்னு கேட்பேன். கம்யூனிஸ்ட் நாடாகணும். ஓகே,
நீங்க இது வரைக்கும் சினிமாவில் பண்ணது எல்லாமே ஒரு நாள் வந்து ட்ரீம், இதெல்லாம் கனவு, எந்திரிச்சு பார்த்தா நாம சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கு, அந்த ஸ்டேஜுக்கு திரும்ப போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருப்பேன். ஏன் சந்தோஷமா இருப்பீங்க? வராம இருப்பேன். ஐயோ. ஓகே, நீங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுற ஒரு விஷயம் என்ன விஷயம்? என்னவா இருக்கும்? இன்டிசிப்ளின். பிடிக்காது, இன்டிசிப்ளின் பிடிக்காது. நீங்க எதுக்காவது பயங்கரமா ஏங்கி இருக்கீங்களா? அது கிடைச்சிருச்சா? வெற்றிக்காக ஏங்கியிருக்கேன், கிடைச்சிருச்சு. தட்ஸ் ஸோ நைஸ். அது உங்களோடயே இருக்க என்னுடைய விஷஸை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சினிமா இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயத்தை லவ் பண்ணுறீங்கன்னா என்ன விஷயமா இருக்கும்? ரைட்டிங். ஓ பேஷ் பேஷ், சூப்பர். நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? யா. உங்கள் லவ் லைஃப்பை பற்றி சொல்லுங்களேன். ஒன்றுமே இல்லை. என்ன சார் ஒன்றுமே இல்லாமல் எப்படி லவ் பண்ணீங்க? ஸோ என் லைஃப் ரொம்ப பெக்யூலியரானது ஆக்சுவலாக. அதுக்குள்ளே லவ்வே இல்லை. ஸோ என்னென்னா கரெக்டாக அந்த நேரத்தில் நான் வந்து கம்யூனிஸ்ட்குள்ளே போயிட்டேன். ஓகே. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஐடியாலஜியே மாறிடுச்சு எனக்கு. பசங்கள்லாம் லவ் லெட்டர்ஸ் எழுதிட்டு இருந்தப்போ நான் கார்ல் மார்க்ஸ் படிச்சுட்டு இருந்திருக்கேன், ஸ்டாலின் படிச்சிருக்கேன், மூலதனம் படிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் என் ட்ரீம் மொத்தம் வேற ஒரு இடத்துல இருந்துச்சு. அதனால தான் நான் ஒரு வேளை இங்கே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நடிக்க தெரியாத ஒரு ஹீரோ கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஷூட்டிங் எடுக்க மாட்டேன், பேக்கப். பேக்கப் தான், ஒரே வார்த்தை. ஓகே, இப்போ பிருத்விராஜ் கிட்ட நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு கேள்வி கேட்கலான்னா என்ன கேட்பீங்க? எப்போ டேரக்ட் பண்ண போகிறீங்க சார்? ஐயோ ஐயையோ. சார், அதை சொன்னா கொஞ்சம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கேரளால. ஆக்சுவலி மணி சார் ராவணன் படத்துக்கு எனக்கு கால் கிடைக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி ஒரு 2 weeks தான் ஆகுது. அப்போ தான் எனக்கு ராவணன். ஸோ அண்ட் மணி சார் டோல் மீ இட்ஸ் கோயிங் டு பி 1 year அண்ட் ஆல். ஸோ நான் ஐ டென்ட் டூ த ஃபில்ம். இப்போ லாஸ்ட் இயர் அகெயின் தேர் வாஸ் சம் டிஸ்கஷன் ஹேப்பனிங். ஐ டோன்ட் நோ, ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர். அந்த என்னன்னா நான் டைரக்ட் பண்ணுற படத்தில் ஐ வில் நாட் ஆக்ட். ஸோ அந்த ஆக்டிங் கரியரில் இருந்து ஒரு 6 to 8 months கேப் எடுக்க முடியலை என்னால். அது ஏன் என்ன பிரச்சனைனா சித்தார்த்துக்கு இதே டைரக்ஷன் வந்துச்சே தான். இப்போ என்னன்னா ஸ்பாட்ல நான் ஒரு சீன் சொல்லிட்டேன்னா இந்த பக்கம் பிருத்திவிராஜ் சார், இந்த பக்கம் சித்தார்த், நாசர், தம்பிராமையா, சிங்கம்புலி, பொன்வண்ணன் 6 டைரக்டர் அந்த சீனை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் தூரமா நின்று இப்படியே பார்ப்பேன். இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியாது. பயங்கர டென்ஷனா இருக்கும் எனக்கு. அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். இவங்களா டிசைட் பண்ணுவாங்க. ஓகே தானே, இந்த சீன் ஓகே தானே, பிருத்திவி ஓகே தானே, சித்தார்த்து கேட்பாரு. சித்தார்த் இந்த டைலாக் மாத்தினா நல்லா இருக்குமே பாரு. நாசர் ஒன்று சொல்லுவாரு, ஆஹா மொத்தமா கூப்பிட்டு பாலா நீங்க வாங்க இப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தி நிப்பாங்க. இவங்கிட்ட மாட்டிட்டு எப்படா நம்ம வெளியே வருவோம். ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்விக்கு என்ன பதில் கரெக்டா பிடிச்ச மாதிரி. இல்ல சார் இப்படி ஒரு பதில் இருக்கு வச்சுக்கலாம்ல அப்படின்னு. இல்ல இப்படி வச்சுக்கலாமா பாலன்னு அவங்க ஒன்று சொல்லுவாங்க. முடியல எனக்கு, அப்பாடே போதுடா சீக்கிரம் முடியலடா படத்தை. டைரக்டர் எப்படி ஃபீல் பண்ணிருக்காரு பாருங்க படத்தை பத்தி. ஓகே சரி, இப்போ ஒன் வேர்ட் ஆன்சர். வெயில். மை லைஃப். அங்காடி தெரு. அங்காடி தெரு. மை அவார்ட். புக்ஸ். மை பிரீத். டைரக்டர் சங்கர். மை காட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு காஃபி சேலஞ்ச் இருக்குன்னா யாரை சேலஞ்ச் பண்ணுவீங்க? சங்கர் சார். என்ன பண்ணுவீங்க? அவர் அழகிக்குள்ளேன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. அவர் அந்த ஸ்கிரிப்டை விட்டுட்டு பிரம்மாண்டம் போயிட்டே இருக்காரு. ஜஸ்ட் லைக் தட் அந்த படம் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு சேலஞ்சோட ஐ திங்க் இட்ஸ் அ நைஸ் ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வைக்கிறோம். ஏன்னா இவர் சொன்னோடனே எங்களுக்கு ரொம்ப அது என்னது இது அப்படின்னு தோண வைக்கும். ஆக்சுவலி எனக்கும் தான் இது ஜீனியஸ் ஃபிலிம். இல்லை என்னன்னா ஒரு மலையாள ஃபிலிம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு நினச்சோம் ஒரு கட்டத்தில். அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டோம். அப்புறம் பிரம்மாண்டம்னு போய்கிட்டே இருக்குது. 150 கோடி 200 கோடின்னு போய்கிட்டே இருக்குது. ஜாலியாக ஸ்மாலாக க்யூட்டாக ஒரு படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.